ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசென்ட்டா நம்ம சேனல்ல கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு பத்தியும், அதுக்கு மாற்று வழியா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எப்படி யூஸ் பண்றது? ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி ரிவ்யூவும் பண்ணியிருந்தோம். அதில நெறைய பேர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, "ப்ரோ மார்க்கெட்ல வந்து நெறைய இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு. அதில எத வாங்குறதுன்னு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு. முக்கியமா நெறைய இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு வருது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாப் 5 இல்ல டாப் 10 இண்டக்ஷன் ஸ்டவ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே இந்தியாவுல இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில இருக்க ஒரு டாப் 5 டாப் 10 இண்டக்ஷன் ஸ்டவ் பத்தி இந்த வீடியோல ஸ்பெக்கோட பார்க்க போறோம். எந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கலாம், அதுக்கும் லிங்க்ஸும் வந்து நான் வீடியோல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. எந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குன்னு பார்த்து வாங்குங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். ஏன் இப்ப திடீர்னு எல்லாரும் இண்டக்ஷன் அடுப்புக்கு வந்து மாறுறாங்கன்னா, நெறைய பேர் தெரிஞ்சுக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் பிரைஸும் வந்து ஏறப்போகுது. இந்த நிலைமையில தான் வந்து கரண்ட் அடுப்புக்கு மாறுவதை வந்து ஒரு புத்திசாலித்தனமா முடிவா வந்து மக்கள் பார்க்குறாங்க. கேஸ் அடுப்பு ப்ளஸ் இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் சேர்த்து சமைக்கிறப்போ, உங்களுக்கு கேஸ் லைஃப் வரும். அதனால மணியும் சேவ் ஆகும். நெறைய வந்து பெனிஃபிட் இருக்கு. முக்கியமா இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டரா கூட இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறது ரொம்பவே அவசியம் கூட. அதனால அவசர காலத்துக்கு கிச்சன்ல ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறது ரொம்ப 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 அவசியமா மாறிடுச்சு. சரி, இப்போ நம்ம அந்த டாப் லிஸ்ட் பார்த்துடலாம். ஒவ்வொரு அடுப்பு அதோட ஸ்பெக் என்னன்ட்டு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து நான் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிரஸ்டீஜ் பிஐசி 29.0 மாடல். இந்த பிராண்டு தான் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் வந்து 2000 வாட்ஸ் பவர் கொண்டது. ஸோ முக்கியமாக எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறீங்கன்னா அதோட வாட்ஸ் வந்து ஒரு 1800க்கு மேலே 2000க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் குக்கிங்கில் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இல்லைனா ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ் பவர் இருக்கிறதுனால உங்கள் சமையல் வந்து ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சிடும். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல்லாகவே வந்து ஃபெதர் டச் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் சமையலுக்கு ஏற்ற மாதிரி இட்லி, தோசை, குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப பிரத்யேகமான இந்தியன் மெனூஸ் ஆப்ஷனும் இருக்குது. எந்த ஆப்ஷன் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். சேஃப்டின்னு பார்த்தா முக்கியமாக இதில் வந்து ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது. அதாவது 4 kV வரைக்கும் கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆனாலும் அடுப்பு வந்து ஃபியூஸ் ஆகாது. அடுப்புக்குள்ளே முக்கியமாக கரப்பான்பூச்சி, பூச்சிலாம் போகாத மாதிரி ஆன்டி இன்செக்ட் டிசைனில் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க மேலே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிலிப்ஸு விவா கலெக்ஷன் HD4928/01. பிலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஒரு ட்ரஸ்டான ஒரு பிராண்டு சொல்லலாம். லாங் லைஃப் வேணும்னா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இது செம சாய்ஸ்ன்னு சொல்லலாம். இதோட பவர் வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 2100 வாட்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்லேயே ரொம்ப ஸ்பீடாக தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடிய பவர்ஃபுல்லான அடுப்பு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இதுலேயும் வோல்டேஜ் பிரச்சனை சமாளிக்க ட்ரிபிள் எம்ஓவி சர்ச் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற அந்த கிளாஸ் பேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டாப் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் கண்ட்ரோல்ஸு 0லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் டைமர் செட் பண்ணி சமைக்கலாம். சென்சார் டச்சு கண்ட்ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ண ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். அந்த ப்ரெஸ்டீஜ் பிஐசி 29 மாடல் பார்த்தீங்கன்னா 4000 ரேஞ்சில் இருக்கும். நான் வாங்கும்போது வந்து 4000 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன். ஆக்சுவலி ஆன்லைனில் 3900 சம்திங் போயிட்டுருக்கு. பிலிப்ஸ் மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 to 5000 ரேஞ்சில் இருக்குது. ஸோ அது வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்டில் கம்மியாகவும் இருக்குது, அதிகமாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஷாப்பில் போய் வாங்கணுன்னா கம்மியாக இருக்குது வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேவல்ஸ் ஈவோ குக் TC20 மாடல். சேஃப்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா ஹேவல்ஸ் அடுப்பு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு 2000 வாட்ஸ் பவர் இருக்குது. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னால் இதில் 6000 வோல்ட்ஸு ட்ரிபிள் சார்ஜ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வோல்டேஜ் பிரச்சனை இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் வச்சா மட்டும்தான் அடுப்பு சூடாகும். ஆட்டோ பேன் டிடெக்ஷன் இருக்குது. அதிகமாக சூடானா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஓவர் ஹீட் ப்ரொடக்ஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் 8 ப்ரீசெட் குக்கிங் மோட்ஸும் இதில் இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4K ரேஞ்சில் வருது. செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பஜாஜ் மெஜஸ்டி ICX சீரியஸு. உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மி ஆனால் நல்ல நம்பிக்கையான பிராண்டும் வேணும்னா நீங்கள் பஜாஜுக்கு போகலாம்.
பவர் பார்த்தீங்கன்னா, இதில வந்து 1900 வாட்ஸு, அதுக்கப்புறம் 1400 வாட்ஸ்ன்னு உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி மாடல்ஸ் வந்து நெறையவே இருக்கு. நெறைய வேரியன்ட் குடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னா இதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, பேன் சென்சார் அதுதான் ஹைலைட்டே. பேன் சென்சார் டெக்னாலஜி இருக்கு. சரியான பாத்திரத்த வச்சா மட்டும் தான் ஹீட் ஆகும். கண்ட்ரோல்ஸ்ன்னு பார்த்தா ஈஸியா வந்து புஷ் பட்டன் தான் குடுத்துருக்காங்க. டச் பட்டன்லாம் இல்ல. உங்க வீட்ல வயசானவங்க இருந்தா டச் ஸ்க்ரீன விட இந்த மாடல் பட்டன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ பட்ஜெட்ல வேணுன்றவங்க ட்ரை பண்ணலாம். பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு 1800லேருந்து 2000, 2300க்குள்ள இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஜியான் க்ரூஸ் சீரிஸ் பேச்சுலர்ஸு, ஸ்டூடண்ட்ஸு இல்லைனா ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பட்ஜெட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். இதோட பவர் வந்து ஒரு 1800 பவர்ஸ் வந்து கொண்டது. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னால் மார்க்கெட்லேயே விலை கம்மியான அதே சமயம் ரொம்ப லைட் வெயிட்டான மாடல் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லலாம். ஈஸியா வந்து பேக் பண்ணி எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். சமைக்க தேவையான பேசிக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் பக்காவாக இருக்குது. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2000க்குள்ளே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஹேவல்ஸில் ETX இண்டக்ஷன் குக் டாப் இருக்குது. ஸோ இதுவும் 2000 பவர் வாட்ஸ் ஃபாஸ்ட் குக்கிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டச் பேனல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஓவர் ஹீட் ப்ரொடக்ஷன் இருக்குது. எலகெண்ட்டான டிசைனு. ப்ரைஸ் ரேஞ்சு வந்து ஒரு 3200 3400க்குள்ளே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பிஜியாவில் பிரியோ ப்ளஸ் இண்டக்ஷன் குக் டாப்பு. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2000க்குள்ளே தான். 1800 வாட்ஸ் பவர் கொண்டது. மல்டிபிள் குக்கிங் ப்ரீசஸும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பேன் டிடெக்ஷன் இருக்குது. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. முக்கியமாக லோ காஸ்ட் ரிலையபிள் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் சொல்லலாம் இது. நெக்ஸ்ட் பிஜியாலே பார்த்தீங்கன்னா ஏசர் ப்ளஸ் இண்டக்ஷன் குக் டாப் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 1500 1600க்குள்ளே வரும். வாட்ஸ் வந்து 1800 வாட்ஸ் பவர் கொண்டது. ஆட்டோ பவர் ஆஃப் சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதான் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். LED டிஸ்பிளே வித் புஷ் பட்டன்ஸ் கண்ட்ரோல்ஸும் இருக்குது. ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்கு, ஸ்மால் கிச்சன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் இண்டக்ஷன் அடுப்புக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டிமாண்ட் இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு அடுப்பு வாங்க போகிறீங்கன்னா 2 விஷயம் மட்டும் கவனிங்க. 1 வாட்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 1800 வாட்ஸ் முதல் 2100 வாட்ஸ் இருந்தால் ஸ்பீடாக வந்து சமையல் முடிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். 2வது சைல்டு லாக்கு, ஆட்டோ ஷட் ஆஃப், அதை தானாக வந்து ஆஃப் ஆகிற வசதி. இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர், சேஃப்டி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஒரு சின்ன ரிமைண்டர், இண்டக்ஷன் அடுப்பில் சமைக்க கண்டிப்பாக தட்டையான அடிப்பாகம் ஃப்ளாட் பாட்டம் கொண்ட இரும்பு, அதாவது கேஸ்ட் அயர்ன் சொல்லுவாங்க, அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணணும். சாதாரண அலுமினியம் பாத்திரங்கள், காப்பர் பாத்திரங்கள்லாம் இதில் வந்து ஒர்க்கே ஆகாது. அதனால் அடுப்பு வாங்கும் போதே அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரங்கள்லாம் உங்கள் கிச்சனில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுவும் சேர்த்து வாங்கிக்கோங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, கேஸ் தட்டுப்பாடு, விலை உயர்வை சமாளிக்க நம்ம கிச்சனில் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறது ரொம்ப சூப்பராகவும் பேக்கப்பாக இருக்கும். நான் சொன்ன இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் நல்ல டாப்பான பிராண்டு தான். கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 இயர் வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. காயிலுக்கு செப்பரேட்டாக தனியாக வாரண்ட்டி கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டில் ஏற்கனவே இண்டக்ஷன் அடுப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது என்ன மாடல், உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் அண்ட் பேஸ்.